மதுமிதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. மதுமிதா கையை வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம கௌதம் நீங்கள் இப்படியே என் கையை விடாமல் பிடிச்சிருங்க, அப்போ தான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி டிவியை பார்த்தே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சு. யார் பண்ணுறதுன்னு பார்த்தா கடுப்பாயிட்டாங்க. ஜஸ்ட் அ மினிட் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் விட்டே வெளியில் வராங்க. என்னென்னு தைரியம் இருந்தா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தான் அவன் ஃபோன் காலை வந்து கட் பண்ணுறேன்ல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ ஃபோன் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என் லைஃப்பில் உனக்கு இனிமேட்டு இடமே கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே கௌதம் வந்து கோவப்பட்டு ஃபோனை வந்து உடச்சிட்றாங்க. ஃபோனை உடைக்கிற அளவுக்கு யார் ஃபோன் பண்ணியிருப்பா? எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது. என்னை பற்றி அவருக்கு தெரியல, அவரை பற்றி எனக்கு தெரியல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மதுமிதா. ஒரு பக்கம் நம்ம ராமகிருஷ்ணன் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாங்க ரேணுகாட்ட. டேய், இனிமேட்டு என் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இனிமேட்டு உன்னோட ஆட்டம்லாம் செல்லுபடியாகாது தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன யார் வரா? பாட்டி வராங்க. என்னது பாட்டியா? ஆமாம், உன்னோட அம்மா என்னோட அத்தை வராங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அந்த இடத்துல. என்னப்பா அம்மா பயந்து பார்த்ததே இல்லை. ஆமாம், அந்த பாட்டி வந்துட்டாங்கல்ல, எங்கள் அத்தை வந்துட்டாங்கல்ல, இனிமேட்டு எனக்கு ராஜ மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கும். பாரேன், ரெட்டைச்சடெல்லாம் பண்ணியெல்லாம் உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லைல்ல. ஆமாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு என்னென்னலாம் மாறப்போகுதுங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரூம்குள்ளே வந்து போயிட்டாங்க. பாட்டி வந்து வந்துட்டாங்க. பெல் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல கதவை திறந்தோன்னே மதுமிதாவோட தங்கச்சி அதித்தி வந்து பேசுகிறாங்க. பங்கஜ பாட்டி நல்லா இருக்கீங்களா? இந்த பாட்டி கீட்டின்னு சொல்கிற வேலையெல்லாம் இந்த செகண்டோட விட்டுறணும் சரியா? என் பேர் புதுசாக வந்து பிங்கின்னு வச்சுக்கிட்டேன். இனிமேட்டு எல்லாரும் அப்படி தான் கூப்பிடணும். நான் தான் சொல்லலை, அவங்க எப்போதுமே இப்படி தான். உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பொண்ணுன்னு பேச மாட்டிங்களா? என்ன மாப்பிள்ள சொல்லுங்கள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? திருப்பியும் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அவள் கொஞ்சம் மாற முயற்சி பண்ணுறா. இத்தனை நாளாக நீங்கள் வராதனால என்னை போட்டு பாடாப்படுத்திட்டா அத்தை. நான் தான் வந்துட்டேன்ல, எங்கள் பொண்ணை சரி பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா வந்தோன்னே புகாரா? ஆமாம் ஆமாம், இத்தனை வருஷம் வாங்கின அடி எனக்கு தானே தெரியும். என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் ஓப்பனாக சொல்லுவீங்க? உங்ககிட்ட தானே சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொண்ணை வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அம்மா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, யார் இவ? மாப்பிள்ள யார்? எந்த பொண்ணு இவ? புதுசாக எதுவும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பார்த்துங்களேன், கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடலை அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிங்கி பாட்டி. உடனே வந்து, என்னம்மா இப்படி சொல்கிற? நான் தான் உன்னோட பொண்ணு ரேணுகா தேவின்னு ஆசையாக பேர் வச்சியே. என் பொண்ணுக்கு ரேணுகா தேவின்னு ஆசையாக வந்து பேர் வச்சேன். ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தா என் பொண்ணே தெரியலையே, நீ ரொம்ப குண்டாயிட்டியே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம பிங்கி பாட்டி. அந்த இடத்துல சமசீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அம்மா கலாய்கிரியா? தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வந்து போகிறாங்க. பாட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓவராக ஆட்டம் போடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீட்டில் என்றைக்குமே நான் தான் இளவரசி அப்படின்னு சொல்லும்போதே அங்கே என்ன சத்தங்கிற மாதிரி பிங்கி பாட்டி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இனிமேட்டு உன் ஆட்டம்லாம் இங்கே பழிக்காது. இனிமேட்டு நான் தான் இங்கே ராஜா சரியா? போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. அம்மா வந்துட்டாங்கன்னு இப்படி இருக்கீங்களா? அம்மா கல்யாணம் முடிஞ்சோன்னு இங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் தனியாக இருப்பீங்கிற மாதிரி செம காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த இடத்துல வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து தடபுடலாக வந்து ஏற்பாடு பண்ணி கௌதம் ரூமில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறீங்க சகுந்தலா, இது எல்லாம் எங்கள் வயலில் வந்து வளைஞ்சது. கௌதம்கா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா? ஒரு பாட்டில் கூட குறையக்கூடாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவன் லட்சுமணன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் 5 எண்றதுக்குள்ளே லட்சுமணன் வரல, அப்புறம் 10 பெட்டி தூக்கிறதுக்கு பதிலாக 100 பெட்டியை தூக்கி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வராங்க லட்சுமணன். என்ன பாட்டி செய்யணும்? ஏய் நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து விழுவுறாங்க. ஒன்றை வந்து முதுகில் வந்து பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க. என்ன பாட்டி அடிச்சிங்களா? பரவாயில்லையே, என்னோட அடிதாங்கிற அளவுக்கு தான் உனக்கு வலு இருக்கு போல. என்னமோ நீ எனக்கு சாப்பாடு போட்ட மாதிரியே இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணும்போது, பெட்டியெல்லாம் தூக்கி வை. நானா? நீ ஏன் தூக்குறியா இல்லை எல்லா பெட்டியும் தூக்குறியா? சரி சரி, நான் வந்து உழைக்கிறேன், கொஞ்சமாவது உலடா போடா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொன்னனால அப்படியே அமைதியாக இருக்காங்க. மாயாலேருந்து எல்லாரும் வந்து மதுமிதா வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பின்னாடி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் நான் கௌதம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம 2 பேரும் எப்படி தனியாக இருக்கிறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்தே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி மாயா வந்து நடுவழியிலேயே வந்து இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்து அப்படியே வந்து ஜீவா வீட்டுக்கு தான் வந்து ட்ராப் பண்ணலான்னு போகிறப்ப
பிங்கி பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது. பொண்ணையும் மாப்பிள்ளையும் கார்லேயே விட்டுட்டு நீ மட்டும் வரணும். எதுக்கு பாட்டி? ஏன் எதுக்குன்னு கேட்காதன்னு இப்போ தானே சொன்னேன்னொன்னே அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் எதுக்காக நான் இங்கே நிற்கணுங்கிற மாதிரி ஜீவா கிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம கௌதம் போகும்போது, இல்லை நான் மாயாக்காக ஒரு கிஃப்ட்டை வந்து வச்சுருக்கேன், அதை கொடுக்கலான்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணத்தை சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து வராங்க. உடனே வந்து என்னது ரொம்ப வந்து வேர்க்குது, நான் ஏசி பாயிண்ட்டை கூட வச்சுக்கிறேன்னு சொல்லி பாயிண்ட் வந்து கூட வைக்கும்போது டிஷ்யூ பேப்பரை வந்து எடுக்கலான்ட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஏகப்பட்டதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. என்னங்க நீங்கள் இவ்வளவும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னது கடையே இருக்கு போல இருக்கு. ஐயையோ எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டானா பெரிய பிரச்சனையாயிடுமே, இதெல்லாம் எனக்கு கோவம் வந்தால் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்ல முடியுமா அவள்கிட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மூடி வச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, உடனே கேஷுவலாக வந்து கீழே வந்து இறங்குறாங்க. வண்டியிலே இருந்தால் இதை பற்றி கேட்பான் தான் கீழே இறங்குறாங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல. உங்களுக்கு இன்னுமா புரியல? நம்ம 2 பேரும் தனியாக பேசணும் தான். அவங்க இது மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. உங்கள் வீட்டில் என்றானா நம்ம தனியாக பேசணும் திட்டம் போடுறாங்க. இதே மாதிரி தான் சந்தோஷம் மதுமிதா கிட்ட பேசு பேசுன்னு அவன் ஒரு பக்கம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு சுத்தமாக வந்து முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை கேட்டவன் வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு ஜீவா வந்து கேட்குறாங்க. நீ சொன்ன மாதிரி gift வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிஃப்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏதாவது பேப்பரை கீப்பரை சுட்டி குடிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது பேப்பரை கொடுக்கவா? என்ன பாட்டி சொல்கிற? முதல்ல வந்து பால்கனிக்கு போய் பொண்ணும் மாப்பிளையும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தூரத்தில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு சரியாக வந்து விஷுவல் பாயிண்ட்டே வந்து கிடைக்கல போல இருக்குது. உடனே சேரில் ஏறி நிற்கிறாங்க. அம்மா சேரில் வந்து நிற்காதம்மா, பிரச்சனை ஆகிட போகுது, சேர்லேருந்து நீ கீழே இறங்க மாட்டேன், அப்படியே மேலே போயிட போகிற பார்த்துக்க அப்படின்னு சொல்லி செம்ம காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம ரேணுகா. அப்போன்னு பார்த்து தூரமாக இருக்கிறது எதுவுமே தெரியலையே, கண்ணாடி போட்டாலே தெரியாது, இப்போ கண்ணாடி இல்லாமல் வந்து பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்க, அதுவும் சேரை போட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்க போகிறோமா இல்லையான்னு தெரில. ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா விருப்பப்பட்டு நம்மளோட கல்யாணம்லாம் நடக்கலைல்ல. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு, எங்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் வந்து வெளியில் போகணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ணும், பீச்சுக்கு போகணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அது மாதிரி தான் நம்மளையும் நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி மதுமிதா கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் ஒரு பக்கம் கீழே வந்து ஜீவா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இது முக்கியமான கிஃப்ட்டு, மாயாக்காவை நான் ஆசையாக வந்து கடைக்கடையாக ஏறி வாங்கினேன். சரி ரைட்டு ஜீவா, அடுத்த வாட்டி திட்டம் போடுறப்ப எனக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல. ஏண்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏதாவது வேறு ஏதாவது கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, இது எல்லாம் பாட்டியோட ஐடியா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி செமையாக காமெடி பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க நம்ம மதுமிதாவும் ஜீவாவும் வீட்டுக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் யாரோட ஐடியாங்கிற மாதிரி கேட்டோன்னே பாட்டியோட ஐடியா. ஓ பாட்டி வந்தாச்சா, சரி சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாயாவை வந்து பார்க்குறாங்க நம்ம கௌதம். வா பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தரன்னு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவ யாரா? இவ தான் கல்யாணம் பண்ணு, என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருக்கா? நல்ல நெய்யும் பருப்பு சாதமும் சாப்பிட்டா நல்லா புசு புசுன்னு ஆக போகிறா. என்னது குண்டாகணுமா? ஆமாம், என்ன கூட எல்லாரும் இளைக்கணும்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் நிம்மதி செல்வம் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி தாண்டா உன்னை போல் இருக்கணும். ஏன்டா இழைச்சிட்ட? இன்னும் நல்லா சாப்பிட்றா.